அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போறது மணிமேகலை கதையிலிருந்து ஊரலர் உரைத்த காதை. மணிமேகலை கதைகளை தொடர்ந்து முழுமையா கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விழாவரை காதையில பூம்புகார் நகரமே இந்திர விழாவின் எழுச்சியில் திளைத்ததை நம்ம கேட்டோம். ஒட்டுமொத்த நகரமும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஆடலரசி மாதவி இன்று விழாவுக்கு வரவில்லை. ஏன்? கோவலன் பிரிவாள் வாடிய மாதவி இன்று ஒரு மாபெரும் புரட்சியை தன் இல்லத்திற்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அந்த புரட்சியின் பெயர்தான் ஊரலர் உரைத்த காதை. மாதவியின் ஆரோக்கிய தோழி வசந்தமாலை அவள் வீதி வழியே வரும்போது ஊர் மக்களின் சொற்கள் ஈட்டிகளாய் அவள் செவிகளின் பாய்கின்றன. மாதவிக்கு என்ன ஆயிற்று? நாடக கணிகர் குலத்தில் பிறந்துவிட்டு துறவு வேடம் பூணுவது அடுக்குமா என மக்கள் ஏளனம் செய்கிறார்கள். வசந்தமாலை மாதவியின் மாளிகைக்குள் நுழைகிறாள். அங்கே மாதவி ஆபரணங்கள் துணர்ந்து மலர் சூடாது வெறும் தரையில் அமர்ந்திருக்க அவள் அருகே அவளது மகள் மணிமேகலை அமர்ந்திருக்கிறாள். மாதவி, என்ன இது கோலம்? ஊரே உன்னை பழுந்துரைக்கிறது. ஆடல் கலையில் சிகரம் தொட்ட நீ இன்று வீதியில் எழும் அலரை கேட்கவில்லையா? உன் சிலம்பின் ஓசைக்காக தேவர்கள் காத்திருக்க நீ ஏன் இந்த மௌன சிறையில் இருக்கிறாய் என்று கேட்கிறாள் வசந்தமாலை. மாதவி மெல்ல தலை நிமிர்கிறாள். அவள் கண்கள் முன்னால் இருந்த காமத்தை பிரதிபலிக்கவில்லை. அவை ஞானத்தின் ஒளியை சிதறடிக்கின்றன. அவள் பேசும் சொற்கள் சாத்தனாரின் எழுத்தாணி கொண்டு செதுக்கிய வைரங்கள். தோழி வசந்தமாலை, கேள். காணல் வரி பாடலால் என் காதலனை பிரிந்தேன். மதுரையின் மண்ணில் அவன் அநியாயமாக விழுந்த செய்தி கேட்ட அன்றே என் கலை கண்கள் குருடாகிவிட்டன. என் தலைவன் மறைந்த பின் இந்த ஆடலும் பாடலும் எனக்கு எதற்கு? மணிமேகலா தெய்வம் தந்த மகள் இவள், பசிப்பினியருக்கும் பாவை இவள். என் மகள் மணிமேகலை இனி இந்த ஊர் ரசிக்க பிறந்த ஒரு அழகு பொம்மை அல்ல. அவள் ஒரு புதிய தர்மத்தின் தொடக்கம். கணிகையர் கோலம் கலரினல். ஆம், அவள் கூந்தல் இனி மலர்களை சுமக்காது துறவு கோலத்தை சுமக்கும். அவள் கைகள் இனி காமுகர்களை அழைக்காது ஏழைகளின் பசி தீர்க்கும் திருவோடி ஏந்தும். இது என் முடிவு என்று மாதவி கூற வசந்தமாலை அதிர்ந்து நிற்கிறாள். ஒட்டுமொத்த பூம்புகாரும் வியக்கும் அந்த அழகி மணிமேகலையை அவள் தாய் மாதவி ஒரு புத்த துறவியாக மாற்ற துணிந்து விட்டாள். இது வெறும் துறவு அல்ல நேர்களே, தலைமுறை தலைமுறையாக தங்க குலப்பெண்களை போக பொருளாக பார்த்த ஒரு சமூகத்தின் முகத்தில் மாதவி அறைந்த அறை இது. என் மகள் இனி உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டாள், அவள் பசியால் வாடும் ஏழைகளின் வயிற்றுக்கு தெரிவாள் என்று மாதவி காட்டிய அந்த துணிச்சல் தான் காப்பியத்தோட உச்சகட்டம். ஊரலர் ஓயவில்லை. ஆனால் மாதவியின் வைராகியம் வென்றது. மணிமேகலை இப்போது உலக ஆசைகளை துறந்து விட்டாள். மணிமேகலையின் முதல் சோதனை காதலா துறவா என்பதை அடுத்த காதையில கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.